எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய மகிமை, கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ராஜாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரை உங்கள் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பாவுடைய கரங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உங்கள் கரங்கள் வெளிப்படும்படியாக கண்களை மூடிக்கொள்ளுங்க. தேவன் இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், நம்மை இணைத்திருக்கிறார். நமக்கு அற்புதம் செய்கிறவர், நமக்கு இரக்கங்களை காண்பிக்கிறவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நம்மை நேசிக்கிறவர். நாம் கவலைப்படும் பொழுது, நாம் சோர்ந்து போகும் பொழுது, நாம் அள்ளும் பொழுது ஒருவர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லணும்னு அவர் இயேசு மட்டும்தான். எல்லா இக்கட்டிலையும் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். நம்ம கவலைப்படும் பொழுது அநேகர் சிரித்து கொண்டிருக்கலாம். நம்ம கவலைப்படும் பொழுது நம்மளை விசாரிக்கிறவர் இயேசு. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ராஜாவே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவர், இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர், நேற்று மின்று மாறாதவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க துதிக்க துதிக்க உங்க இருதயத்தில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள் உங்களை விட்டு அப்படியே கடந்து போகும். ஏனென்றால் எங்கெல்லாம் துதிகள் உண்டாகிறதோ அங்கே விடுதலை உண்டாகிறது, அங்கே தேவ பலன் உண்டாகிறது, அங்கே தேவனுடைய சமாதானம் உண்டாகிறது. ஆகையால் கலங்காதபடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் என்னை பலப்படுத்துகிறபடியால், கிருபையை வெளிப்படுத்துகிறபடியால் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே சப்பா. ஆவியானவரே உங்க கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசு நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். உன் காரியங்கள்ல நான் நன்மை செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அந்த வாக்கு தந்த தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, தகப்பனே ஒருவேளை உங்க வார்த்தை என் வாழ்க்கையில கிடைக்காவிட்டால் என்றைக்கோ என் வாழ்க்கை வனாந்தரமாய் முறிந்து போயிருக்கும், அழிந்து போயிருக்கும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு அவ்வளவு ஆறுதல் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்து நமக்கு வெளிச்சம் தந்த தேவன். நீங்க கலங்கும் பொழுது, துக்கப்படும் பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தார். வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. நீர் இல்லாமல் நான் என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா.
அப்படியே வலது கரங்களை உயர்த்தி என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். எல்லாரும் இயேசுவை பார்த்து, அவர் இருந்தாதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை கட்டளையிடுகிறவர். இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்படியே சொல்லுங்க, என் அம்மா நீங்க தான் ஏசப்பா. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல எங்களை ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. உங்க கிருபையானது ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படுத்தட்டும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காய் நான் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், இதோ இந்த நாள்ல என் ஜனங்களை யுத்தத்திலும் அவர்களை கர்த்தருடைய பலத்திலும் நிரப்பும்படியாய் நீ பேசு. இன்னைக்கு என்னுடைய வார்த்தை அவர்கள் பலவான் என்பதை காண்பித்துக் கொடு. கிதியோனுக்கு தெரியவில்லை தான் யார் என்பதை. அங்கே வருகிற வார்த்தை எப்படி தெரியுமா? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். இது நடக்காது, இந்த காரியம் நமக்கு நன்மையா இருக்காது, ஐயோ என் வீட்டுல எவ்வளவு தேவை இருக்கு, நான் எங்க கடன் வாங்க போறேன், என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசங்களை பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர். அவர் உங்கள் குடும்பங்களில் நீரூற்றை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நீங்க எதுல முடியாது என்று சொல்லுகிறீர்களோ, இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த இடத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். அவர் உங்களை விட்டு கொடுப்பாரா? உங்களை மறப்பாரா? உங்களை மறந்து போவாரோ? அவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்ன நீர் மறக்கிறதில்ல ஆண்டவரே. கிதியோனுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அவன் நிறைய அடையாளத்தை காண்பிக்கிறான், ஆனா யுத்தத்துல அவன் சண்டை போடவே இல்லை. ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்தான். அவனுக்கு யுத்த பயிற்சி கொடுக்கலங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவன் கீழ்ப்படிந்தான். தேவன் யுத்தம் செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்தினார். தேவன் யுத்தத்தை செய்கிற தேவன் என்கிறதை வெளிப்படுத்தினார். தேவன் அந்த இடத்தில் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றினார். நம்முடைய தேவன் அப்படிதான். ஒருவேளை நீங்க இப்படி சாதிக்கணும், அப்படி வரணும், இப்படி வரணும் இல்லைங்க. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் போதும், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி, தேவனே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக நன்றி ஏசப்பா. என் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காய் என் குடும்பங்கள், என் பிள்ளைகள், என் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வதிப்பதற்கு. எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. அப்படியே எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே இருதயங்களை கரங்களை வைத்து எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய்
என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் ஆமாங்க, நம்மளை வெறுக்காத இயேசு, நம்மளை கைவிடாத இயேசு, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அனாதையாய் என் அன்பு வேண்டுமாய் என்று அலைய வைப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். நீங்க மாற்ற சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். என்னை பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அப்படியே கண்களை மூடி உங்களுக்காக ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, உங்க கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆவியானவரே, உங்க கிருபை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்க நன்மைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் ஒரு 2 நிமிடம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆராதனை வேளைகளில் உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க. மெய்யாகவே இயேசுவை தவிர நம்மை நேசிக்க யாரும் இல்லை. இயேசுவை போலவும் நம்ம யாரும் நேசிக்க முடியாது. இயேசுவை போல நம்மளை தேற்ற யாராலும் முடியாது. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் எனக்குள் வாசம் செய்கிறார். அவர் என்னில் இணைந்திருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து வருகிறார். அந்த தேவனை பார்த்து உங்க தேவைகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஒரு 2 நிமிடம் அப்படியே கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபைகள், ஆண்டவரே கிருபைகள், ஆண்டவரே கிருபைகள். உங்க கிருபை என்னை
ஆசீர்வதிக்கட்டும். உங்க இரக்கம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். உங்க நன்மை என்னை ஆசீர்வதிக்கட்டும். உங்க தயவு என்னை ஆசீர்வதிக்கட்டும். உங்க குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, தேவைகளை ஒப்புக்கொடுங்க. கலங்காதபடி இயேசு என் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். இயேசு என் வாழ்க்கையில இரக்கத்தை காண்பிப்பார். அவரை அல்லாத இரட்சகர் இந்த பூமியில ஒருவரும் எனக்கு இல்லை. என் இயேசு என் தாய் தகப்பனுக்கு மேலாய் எனக்கு அற்புதம் செய்கிறவர். துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு உங்களை நன்றாய் அறிந்தவர். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு உங்களை நன்றாய் புரிந்தவர். அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலே கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலே கைவிடுவதில்லை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல். எல்லாரும் கைதட்டி பாட்டு பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நான் உடைஞ்சு போய் கிடந்தேன். நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலை. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எல்லாரும் இன்னொரு செய். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அப்படியே கரங்களை தட்டி இந்த நாள்ல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி என்று எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. உங்க கரங்கள்ல எங்க எல்லாரையும் ஒப்ப கொடுக்கிறோம். கர்த்தாவே கிரியை செய்வீராக. இயேசுவே இந்த நேரத்தை ஒப்ப கொடுக்கிறோம். தொடக்கத்துல இருந்து முடிவறிந்தோம். எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காரும். அல்லேலூயா.